வந்து எங்க வாழைக்காட்டுக்கு வந்திருக்குறீங்க. இன்னைக்கு வந்துட்டு சாவித்திரி அத்தை எங்க அம்மா எல்லாம் உரம் வச்சுட்டு இருக்காங்க. அத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படி போய் பார்க்கல வாங்க. அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிற? உரம் வச்சுட்டு இருக்கிறீங்களா? கிண்ணம் பறிக்கிறோம். ஏன் அத்தை பறிச்சு வச்சது நல்லதா? உப்பு பிடிக்கும் மேல பேசுனா அப்படியே மேலேயே கிடக்கு. வாழைக்கு பிடிக்காது, அது வேஸ்ட். உப்பு போடுறது வேஸ்ட். அதனால கிண்ணம் எடுத்து போட்டு மண்ணை போட்டு மூடிட்டா கரெக்டா வாழைக்கே பிடிக்கும். சரி, சோறுண்டியாத்தே சாப்பிட்டாச்சுப்பா. என்ன சோறுத்தே? அரிசி சாப்பாடு, பருப்பு குழம்பு, கீரை பொரியல், ரசம். சரி, வீட்டுக்கு போய் பார்த்தே காரம் அத்தை உப்பு போடுறதுக்கு போயிட்டு பாம்பு சொல்லிச்சு. கீழே ஒரு அனுப்பு வாழை கிண்ணம் எடுத்தாச்சு. இப்ப 2வது அனுப்புல கிண்ணம் எடுத்து இது போட்டு முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு மத்தியானம் வீட்டுக்கு. ஆமாத்தே, நானும் கொஞ்சம் பறச்சு கொடுக்குறேன். எது போடுங்க. எத்தனை வாழை? ஒரு 300 வாழை இருக்குமா? 300 வாழை சேர்க்கணும். சரி, அங்க அந்த பக்கம் ஒரு 700 வாழை இருக்கு. அது நாளைக்கு எடுக்க முடியுது. இன்னைக்கு போட்டு முடிக்கணும், நாளைக்கு அதிகம் எடுக்கணும். எடுத்து போட்டு நாளாட்டு சந்தைக்கு வரணும். ஆமா, சந்தை தான் மெயின் நம்மளுக்கு. இதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். எங்க வயிற்றுக்கு சாப்பாடு வேணும்ல. ஆமாத்தே, ஏன்னா வருஷமே முட்டு போட்டா தானே அப்புறம் நம்ம வருஷம் கழிச்சு பணம் எடுக்க முடியும். ஒட்டா பணம் எடுக்க முடியும். அதனாலதான் அது ஏதோ சந்தையோட போடாது. சந்தைக்கு போனாத்த இதுகளுக்கும் சாப்பாடு, எங்களுக்கும் சாப்பாடு. சரி பாருத்தே, பாரு. அப்புறம் பாக்கலாம். நானும் கொஞ்சம் பறிச்சு கொடுக்குறேன்.